அப்படியே போய் அப்படியே சுற்றி கொண்டு அங்கே வரும் பனங்காமத்துக்கு வரும் பாண்டியங்குளத்துக்கு வரும் பாண்டியங்குளத்துக்கு வரும் அந்த ரோடு அது டெய்லி விட செய்யப்பட்டிருக்கிறதுக்கே அதுக்கப்புறம் பார்த்து அதை செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய சனத்துக்கு அவங்க கான்ஸ்போர்ட் இல்லையே. அதே மாதிரி கேபினட் பேப்பர் டிராஃப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்தின் நோக்கம் எப்படி செயற்படுத்தணும்னு சொல்கிற விஷயங்கள் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரூட் பார்க்குறது அதால் அந்த ரூட் கைவிடப்பட்டிருக்கு. அப்போ கட்டாயம் உங்களோட ஆஃபீஸர்ஸ் நீங்கள் போகணும். கட்டாயம் 3 லெவலில் வேறு இதில் ப்ராசஸ் வந்து டிவிஷன் வரைக்கும் போகணும் அப்படின்னாலும் உங்களோட இன்வென்ட்ரியில் மேப்பிங் முக்கியம், டேட்டா பேஸ் முக்கியம், ரெகுலர் சொல்லியும் டேட்டா பேஸ் இருக்கும்னு சொல்லியும் சரி நான் அதில் அது சம்மந்தமான தகவல் உங்கள்கிட்ட முழுமையாக இருக்கும்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடியாக நான் நினைக்கிறேன் நீங்கள் போய் ஃபினிஷிங் ஸ்டேஜில் அடிப்படையில் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பிரிச்சே போட்டிருக்கேன் சார் 24 and 25 allocation 26 சரி அப்படிதான் போட்டு காட்டுங்க. இது ongoing-ஆ நடந்துட்டு சார். இல்ல progress okay progress ஓம் சார். அங்கல சிவில் வர்க் மினிஸ்ட்ரி தான் பாக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்ல ஸ்மால் பிரிட்ஜஸ் கல்வர்ட்ஸ் சின்ன ரோட்ஸ் அதுவல்ல இது அது மட்டும் தான் போட்டுனாங்க தனியா. அது சிஎஸ்சிக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எங்களோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்காக. கலண்டா வேலை 100% முடியுது சார். பட் எங்களை ஆக்சுவலி மருந்து உற்பத்தி கொடுத்தாங்க 80% வேலை முடியுது. சைவர் செஞ்சவங்க காசு பே பண்ண வேண்டியிருக்கு. மற்ற சார் கண்டேஸ் போய் கிளிநொச்சி ரூரல் ஹாஸ்பிட்டல் அந்த வேலை முடியுது. அதில் 50% முடியுது. இன்னொரு கொஞ்சம் செய்து முடிக்கிறதுக்காக செய்து வந்துட்டு 1 மந்தில் முடிஞ்சிருக்கு சார். மற்றது ஃபர்னிச்சர் சார் ரிக்ரூட்மெண்ட் நான் நெக்ஸ்ட் வீக் கால் பண்ண இருக்கேன் சார். டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மெயின்டெனன்ஸுக்கு வந்து நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் தான் போட்டுனாங்க. மாதங்களுக்கு மட்டும் அதை கல்குலேட் பண்ணி அதை எடுக்கணும், அந்த ஊக்குவிப்பு படி எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பிடிசிஎஸ் எடுத்ததுனா இந்த சீசனலுக்கு அதுக்கு இன்கம் கூடவே இருக்கும். அதை மற்ற மாதங்களில் இன்கம் குறைவாக இருக்கும் சார். சார் அதை இந்த 28ஆம் தேதி எங்களை பில் தருவினோம் சார். அது முடியுது வேலை. வாழ்வாதாரத்தோட சம்மந்தப்பட தான் மாற்றணும். நாங்கள் கூட நடுங்க இப்போ வாழ்வாதாரத்துக்கு என்ன மாதிரி ஏற்படுத்தமோ அதை செய்து கொண்டு வந்தால் நல்லதாக. எம்ஆர்சி மெயின்டெனன்ஸுக்கெல்லாம் 300 மில்லியன், என்எஸ்பிஎஸ் 360 மில்லியன், இவ்வளவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய 1800 மில்லியன்ஸ் அதுக்குரிய இந்த வருஷ அலோகேஷனாக இருக்குது. இதை விட எங்களுக்கு என்எஸ்பிஎஸ்ல இன்னும் 600 மில்லியன் அலோகேஷன் கிடைக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டு இருக்கிறார்.